தமிழகத்தில் நடக்கும் நூதன மோசடிகளின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. அந்த வகையில் திருப்பூரில் தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் குரல் போல் மிமிக்ரியில் பேசி 50 லட்சம் ரூபாய்க்கு மேல் மோசடி செய்த நபர் சிக்கியிருக்கிறார். மோசடி வெளிச்சத்திற்கு வந்தது எப்படி? தமிழக தலைமை செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் பெயரை சொல்லி திருப்பூரில் 50 லட்சம் ரூபாய்க்கு மேல் நூதன மோசடி நடந்துள்ளது. இதில் அதிர்ச்சி என்னவென்றால், கிரிஜா வைத்தியநாதனே பேசுவதாக அவரது குரலில் மிமிக்ரி செய்து பேசியுள்ளனர் மோசடி செய்தவர்கள். உதயகுமார் அம்மா பேசுறாங்க சார். அம்மா பேசுறாங்க. சரிங்க. என்னம்மா என்ன சொல்லிருக்காங்க? அம்மா 2 பேர்த்திட்டே பேசணுமா, அவங்க பேசுனது ஏதா சொல்றாங்கம்மா. அப்ப நம்ம வேலையை பார்ப்போம்பா. மிமிக்ரி குரல் என்று கூட தெரியாத அளவிற்கு துல்லியமாக பேசியது யார்? மோசடி மன்னர்கள் சிக்கியது எப்படி? திருப்பூர் ஊத்துக்குளி சாலையில் உள்ள பாபிபாளையத்தைச் சேர்ந்தவர் ராஜேஸ்வரன். பனியன் நிறுவனத்தில் பணியாற்றி வந்த ராஜேஸ்வரன் அரசு வேலைவாய்ப்புக்காக அலைந்து திரிந்து வந்தார். அப்போது சென்னையைச் சேர்ந்தவர் என சாய் அருண் என்பவர் ராஜேஸ்வரனுக்கு அறிமுகமானார். சாய் அருண் மூலம் சென்னை தலைமை செயலகத்தில் பணியாற்றி வருவதாக கார்த்திகேயன் என்பவர் செல்போன் மூலம் அறிமுகமானார். தலைமைச் செயலகத்தில் வேலை வாங்கி தருவதாகவும் அதற்கு விருப்பம் உள்ளவர்களை அறிமுகப்படுத்துமாறும் கார்த்திகேயன் கேட்டுக்கொண்டார். அதன்படி உடன் பணிபுரிந்த சம்பத்குமார், உதயகுமார், பழனிவேல், மகேந்திரன், இசைக்குத்துறை, விஜயலட்சுமி ஆகியோரை கார்த்திகேயனுக்கு அறிமுகப்படுத்தினார் ராஜேஸ்வரன். ராஜேஸ்வரன் உள்ளிட்ட 7 பேரும் கார்த்திகேயனை நேரில் பார்க்கவில்லை, செல்போனிலேயே அறிமுகமாகியுள்ளனர் என்பதுதான் இந்த வழக்கின் விசித்திரம். இந்த 7 பேரும் தலைமைச் செயலகத்தில் அரசு வேலை வாங்கி தரும்படி சாய் அருண் மூலம் கார்த்திகேயனுக்கு 36 லட்சம் ரூபாய் கொடுத்துள்ளனர். இவர்களைப் போல் மதுரையைச் சேர்ந்த பால்கனி என்ற பெண், போஸ், கண்ணன் ஆகியோர் 18 லட்சம் ரூபாயை கார்த்திகேயனிடம் கொடுத்துள்ளனர். இவர்கள் அளித்துள்ள புகாரில் மதுரை புதூர் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பணிபுரியும் சாந்தினி மற்றும் பிரபாகரன் ஆகியோரின் பெயரையும் சேர்த்துள்ளனர். இந்த 2 குழுக்களிடம் மட்டும் கார்த்திகேயன் 54 லட்சம் ரூபாயை மோசடி செய்துள்ளார். பணத்தை வாங்கிக் கொண்ட பின் கார்த்திகேயன் செய்ததுதான் மோசடியின் உச்சகட்டமாக இருந்தது. தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் பேசுவதாக கூறி பணம் கொடுத்தவர்களிடம் ஒரு ஆண் மிமிக்ரியில் பேசியுள்ளார் என்கின்றனர் போலீசார். நீங்க ஆர்டர் வாங்க வர்ற அன்னைக்கு எத்தனை பேர் எத்தனை லட்சம் கொடுத்துட்டு வந்து இருக்கிறாங்கிறத நான் உங்களை கார்த்திகை வச்சு காட்ட சொல்றேன். அம்மா அது நான் ஆல்ரெடி பேசும்போது சொல்லியிருக்கிறேங்கம்மா, என் டேபிளில் கொண்டு வந்து எவ்வளவோ பணம் கொட்டுறதுக்கு கூட தயாராக இருக்கிறாங்க. இருந்தாலும் எதுக்கு உங்களை எல்லாம் வச்சு பண்ணிட்டு இருக்கிறேன்னு ஆல்ரெடி அம்மா சொல்லியிருக்கிறீங்கம்மா. இதுக்கு மேல நான் என்ன பண்ண முடியும்? அதாவது நாங்க விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க தான், இவ்வளவு பண்ண முடியும். நேரடியா கொண்டு வரேன், நான் ஒரு டாக்குமெண்ட்டுமே இல்லாம நான் இவங்களுக்கு எப்படி நான் ரெடி பண்ண முடியும்? இவங்க எப்படி நான் மீட் பண்ண முடியும்? கண்டிப்பா கண்டிப்பாங்கம்மா. நாளைக்கு கிரிஜா வைத்தியநாதன் வேலைக்காக லட்சக்கணக்கில் பணம் வாங்குறான்னு பிரஸ் நியூஸ் போடவா? உண்மையா இல்லையாம்மா? இப்ப நீங்க பாக்க வரேன். அவங்க யூனியன்ல இருக்காங்க, யூனியன் விஷயமா பாக்க வந்திருக்காங்க. முடிஞ்சு போச்சு. கண்டிப்பா உண்மையா? கண்டிப்பாம்மா. கார்த்திக் இருக்கிறது கவர்மெண்ட் குவார்டர்ஸ். கண்டிப்பா கண்டிப்பாம்மா. கவர்மெண்ட் குவார்டர்ஸ்குள்ள கேமராக்கள் இருக்கு போடுறதுக்கு. நாங்க கவர்மெண்ட்ல இருந்து ஒரு ஆள், அதாவது 2 பேர் செக்ரட்டரி இருக்கிறாங்க. கண்டிப்பாங்கம்மா. 56 கார்த்திக் சாரை பார்க்க போகணும் அப்படிங்கிற ஐஸ்வர்யா அபார்ட்மெண்ட்ல போவேல நீங்க எத்தனை மணிக்கு போறீங்க அப்படிங்கறது நீங்க உங்க கைப்பட எழுதணும். வெளியில வரையிலும் கைப்பட எழுதி வெளியில வரணும். கண்டிப்பாங்கம்மா. கண்டிப்பா. இப்ப நீங்க அண்ணன் தம்பி அப்படின்னா அண்ணன் தம்பிக்குள்ள ஆதாரம் காட்டணும். கிட்ட சொல்லு, எப்ப இங்க பாரு உன் டாக்குமெண்டா சாருக்கு அனுப்பு. இது எனக்காக தான் வந்திருக்காங்க. சரிங்கம்மா. சரிங்க. இல்ல நீங்க வா அப்படின்னு அவங்க பக்கத்துல வச்சு கார்த்திக்கு பேசணும். கார்த்திக் இப்ப பேசுற வார்த்தையில ஏதாவது மாறி, நான் இப்ப சொல்றேன், இங்க வரையில கூட அமௌண்டே கொண்டு வர வேண்டாப்பா. முதல்ல ஆர்டர் வாங்குறதுக்கு 2 கிளைண்ட் ரிஜிஸ்டர் மட்டும் பண்றதுக்கு என்ன வழியாக பாரு. சரி, இல்ல ரிஜிஸ்டர் பண்றதா இருந்தாலும் இப்ப ஃபர்ஸ்ட் அந்த 42,800 கட்டணும்லம்மா. 42,800 மட்டும் டாக்குமெண்ட் மட்டும் கேட்டுட்டு அவங்கள நீ அழைச்சிட்டு வா, நேரடி அழைச்சிட்டு வா. அதுக்கப்புறம் அவங்க ஆர்டர் வாங்கினதுக்கு அப்புறம் கூட அமௌண்ட்டை கட்டிக்கிடட்டும், தப்பு இல்லையே. யார்கிட்ட ஏதாவது பேச போறியா? கொடுங்கம்மா. ஒரு நிமிஷம். கார்த்திக் இந்தா
அவனை போட்டு குழப்புறாங்கடா எல்லாரும். ஐயோ பாவம்டா. நான் தான் சொன்னேனே, அவர் இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு வார்த்தையை உதயகுமார் சொல்லியிருக்க மாட்டார். லைன்ல இருக்காப்ல, பேசு. நீ கோயிலுக்கு வரியா? ஆமா நான் வாரேன். பேசுறான். ஹலோ. ஹலோ. உதயகுமார் சார், எனக்கு அம்மாவுக்கும் உங்களை பத்தி தான் ஒரே கவலை, சரியா? மற்றபடி உங்க மேல கோபமோ தாபமோ எதுவுமே கிடையாது. கண்டிப்பாங்க சார். ஒரு உண்மையான ஒரு அன்பு நம்மளுக்குள்ள இருக்க போய் தான் இவ்வளவு போராட்டங்கள் நடக்குது. மற்றபடி இதுல வேற ஒன்றுமே சொல்றதுக்கு இல்ல. சரியா? இப்ப பணம் கொடுத்தவர்கள் ஒரு கட்டத்தில் தாங்கள் ஏமாற்றப்பட்டோம் என்பதை உணர்ந்து சாய் அருணை பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். அவரும் தலைமைச் செயலாளரை தெரியும் என்று கூறிதான் கார்த்திகேயன் தன்னிடம் அறிமுகமானார் என தெளிவாக கூறுகின்றார். அவங்க வேலை கொடுத்தாருன்னு சொன்னாங்க சார். கவர்மெண்ட் அது காசு அது அவர் எப்படி பழக்கமாச்சுன்னு கேட்கிறேன் நான். அவரை நான் மதுரையில் மீட் பண்ணேன் கார்த்திகேயன். அப்படிதான் பழக்கம். அவர் கன்ஃபார்மாக ஏதாவது வேலை செய்யறான்னு தெரியும் தான் சொன்னார். ஆனால் எனக்கு தெரியல சார். உங்களுக்கு அமௌண்ட் ஏதாச்சும் இல்லை, நான் தான் வாங்கி கொடுத்தேன். இப்போ அடி வாங்கிட்டேன். இந்த நூதன மோசடியில் தாங்கள் இழந்த பணத்தை மீட்டு சம்பந்தப்பட்டவர்களை தண்டிக்க வேண்டும் என கோரி திருப்பூர் வடக்கு காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்துள்ளனர். நான் என்னோட ஒய்ஃபுக்காக 5 லட்ச ரூபா பணம் கட்டியிருக்கிறேன். கேட்டதுக்கு அவங்க தலைமைச் செயலகத்தில் இருக்கிற கிரிஜா வைத்தியநாதன் அவங்களோட பிஏ கார்த்தியோட பிஏ நான் சொல்லி அவர்கிட்ட அறிமுகமாயிருக்காரு. அவங்க பணத்தை நம்பி நாங்கள் அரசு வேலைக்காக பணம் கட்டினோம். என்ன மாதிரி நிறைய பேர் இங்கே பணம் கட்டியிருக்கிறாங்க. 6 லட்சம் 8 லட்சம் அந்த மாதிரி கட்டியிருக்கிறாங்க. நாங்கள் திருப்பூர்ல இருந்து மட்டும் 36 லட்ச ரூபா கட்டியிருக்கிறோம் 6 பேருக்காக. கடைசியில் அவங்க டைரெக்டாக எங்கள் லைனுக்கே வந்திருக்காங்க. நான் தான் கிரிஜா வைத்தியநாதன் பேசுகிறேன்னு சொல்லி எங்ககிட்ட பேசியிருக்காங்க. அந்த கால் ரெக்கார்டிங் இருக்குது எங்ககிட்ட. நாங்கள் ஆரம்பத்தில் அவங்க சொன்னதெல்லாம் உண்மைன்னு சொல்லி நம்பிட்டோம். இப்போ கடைசியாக பார்க்கும்போது இன்னைக்கு நாளைக்குன்னு சொல்லி இருக்கும்போது நாங்கள் ஒவ்வொருத்தருக்கையாக மூவ் பண்ணும்போது கண்டிப்பாக இது அவங்க கிடையவே கிடையாது, வேறு யாரையோ வச்சு இவங்க மூவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால நாங்கள் கமிஷனர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். சாய் அருண் ஒருத்தர் தலைமைச் செயலகத்தில் வந்திருக்கேன், உங்களுக்கு வேலை வாய்ப்பு வாங்கி தரேன், உங்கள் சர்டிஃபிகேட்லாம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. என்ன சார் கேட்கும்போது நாங்கள் அம்மாவே பேச வைக்கிறோம்னு எங்கள் அம்மாவே எங்களை பேச வச்சாங்க. நாங்களும் அம்மா நம்பினோம். பணம் 5 லட்சம் கேட்டாங்க எங்கிட்ட. நான் 5ன்னு கேட்டதுக்கு நான் ஒன்றுனா தரேன் சார்னா ஒன்றுனா கொடுங்க நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லி ஃபஸ்ட்டு எங்கிட்ட 1 லட்சம் வாங்கியிருக்காங்க. திரும்ப 2 லட்சம் கேட்டாங்க. நான் கொடுக்கும்போது இங்கே எனக்கு திருப்பூர்லேருந்து ஆள் சொல்லிட்டாங்க, அவங்க ஆள் மாட்டிட்டாங்கன்னு. நாங்கள் அதுலேருந்து நான் இங்கே வந்துட்டேன் சார். நான் 2 லட்சம் கட்டல, ஆனால் 1 லட்சம் நான் கட்டியிருக்கேன். அம்மா பேரை சொல்லி ஒருத்தர் ஏமாற்றிட்டே இருக்கான். சாயரன்னு அவனுக்கு பின்னாடி கார்த்திகேயன் ஒருத்தர் இருக்காங்க. எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மதுரை புதூரில் சாந்தினின்னு ஒரு மேடம் அங்கே இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. கிரிஜா வைத்தியன் மேடம் தான் பேசுகிறாங்க. வாய்ஸ் ரெக்கார்டு எல்லாமே எங்கிட்ட இருக்குது. நான் அதை சொல்கிறதுக்காக தான் இங்கே வந்து எனக்கு பணம் கிடைக்குன்னு ஒரு பக்கத்து. 2வது என்ன மாதிரி யாரும் இங்கே ஏமாந்துருக்கோம் நிறைய பேர் இருக்காங்க. அவர் ஃபோனை ஆன் பண்ணாலே நிறைய டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நிறைய ஃபோன்கள் வந்துக்கிட்டே இருக்குது. அவங்க ஃபோனில் நாங்கள் அட்டன் பண்ண முடியல எங்களால். ஆனால் இது மாதிரி நிறைய ஏமாற்றப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. இனிமேல் தயவுசெய்து ஏமாறவும் கூடாது. ஏமாற்றணும் நீங்கள் தக்க தண்டனை கொடுத்து ஆகணும். புகார்களின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த திருப்பூர் வடக்கு போலீசார் சம்பந்தப்பட்ட கார்த்திகேயன் யார் எங்குள்ளார் என விசாரித்து வருகின்றனர். தலைமைச் செயலாளர் குரலில் பேசி நடந்த பல லட்சம் ரூபாய் மோசடி இப்போது திருப்பூரில் மட்டுமல்லாமல் சென்னையிலும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. அரசு உயரதிகாரிகள், காவல்துறை உயரதிகாரிகள், தலைமைச் செயலக அதிகாரிகள், முதல்வர் அலுவலக அதிகாரிகள் பெயரை கூறி வேலை வாங்கி தருவதாக யாராவது கூறினால் நம்பி மோசம் போக வேண்டாம் என்றும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்றும் போலீசார் பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இந்த செய்தி மட்டுமின்றி இன்னும் பல்வேறு முக்கிய குற்றச் செய்திகளின் உண்மையான பின்னணியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது மகாலிங்கம் பொன்னுசாமி.